Hi everyone, this is and today's topic how to get clients for the May 2020. How let's get started. You don't want my heart, you don't want my love, you just want me crying over you. You don't want my heart. நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கோல்ட் காலிங். கோல்ட் காலிங் நான் சொல்ல போகிற எல்லா மெத்தடோட எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் கோல்ட் காலிங் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கிளைண்ட்ஸ் இருக்குது, நிறையா பாசிபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோல்ட் காலிங் கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம், இல்லை கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணலாம், இல்லை நிறைய வெப்சைட் இருக்குது லைக் ஜஸ்ட் டயல், எல்லோ பேஜஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரோ அவங்கள வந்து நீங்கள் அவங்களோட இண்டஸ்ட்ரி நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துனா ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க, ஸோ லைக் நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி மீட்டிங் புக் பண்ணி அப்புறம் அவங்க கிளைண்ட் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் மேப்பில் இருக்காங்க, உங்களோட டார்கெட் இண்டஸ்ட்ரி வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் ரெஸ்டாரண்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லொக்கேஷன் போகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு அப்படின்னா நிறைய ரெஸ்டாரண்ட் வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டாப்பில் இருக்கிறத எடுக்காமல் அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கே தெரியும் பார்த்தா யாரும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இருக்கு லீக் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 50 to 100 லீட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் கால் பண்ணி பேசி நீங்கள் அவங்ககிட்ட மீட்டிங் பண்ணலாம். அண்ட் ஃபோன் காலிங்க்கு செகண்ட் மெத்தட் வந்து ஜஸ்ட் டயல்னு நினைக்கிறேன். அந்த பேஜ் ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் அதே மாதிரியே கூகுள் மேப்பில் பண்ணுறதா அப்படியே நீங்கள் ஜஸ்ட் டயலில் போய் பண்ணி இதில் நீங்கள் கிளைண்ட் எடுக்க முடியும். அப்புறம் எல்லோ பேஜஸ் அப்புறம் நிறையா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த ரீச் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஎம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்ரீச் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் லெசன்லாம் கற்றுட்டு வந்து அப்புறமா கிளைண்ட்ஸ் எடுக்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம் எப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். உங்கள் ஏஜென்சின்னு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டுருங்க. அதில் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான கண்டென்ட் அப்லோட் பண்ணி நிறைய போஸ்ட் அப்புறம் குவாலிட்டியான ரீல்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸ் அப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டு உங்கள் பேஜை கொஞ்சம் க்ரோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு டிஎம் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்கள் பொட்டன்ஷியல் கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வச்சு உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிங்களா இது எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் அதனால தான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்ளை பண்ணி அதில் அப்லோட் பண்ணிக்கிற கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக வேல்யூபிளாக இருக்குது. முன்னாடியே ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணி இல்லை ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் கிளைண்ட் இருக்குன்னு பார்த்தா சேம் நீங்கள் வந்து ரிசர்ச்சில் போயிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரியை டைப் பண்ணுங்கள். உங்கள் இண்டஸ்ட்ரி வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே காட்டும். இதில் இருக்க ஒரு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் சஜஷனில் வர அக்கௌண்ட் எல்லாத்தையும் போய்ட்டு செக் பண்ணி யார் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் கிளைண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டிஎம் அதிகமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட ப்ராக்ரஸ் வந்து இன்னும் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து பெய்ட் அட்வர்டைசிங். ஸோ நீங்கள் வந்து ஏஜென்சிக்குன்னு ஒரு ஆட் க்ரியேட் பண்ணி இந்த ஆட் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து ரன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள். லைக் ஆடிட் உங்கள் ஏஜென்சிக்கு ஆடை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுத்தையும் பப்ளிஷ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. அண்ட் நீங்கள் இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணல்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட் வந்து தமிழில் க்ரியேட் பண்ணுங்கள், ஆட் வந்து இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையுமே ரன் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் பாருங்கள்.
எந்த ஆட் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆட் வந்து வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணாத ஆட் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான வேவாக இருக்கும். ஸோ ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர் வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற நீட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறவங்க அவங்க ஆட் பண்ணுன்னா அது வந்து தமிழில் பேசிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் அவங்களும் உங்கள் ப்ராடக்ட் கிளைண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. யாரும் உங்கள் ப்ராடக்ட் கிளைண்ட்டாக வருவாங்க யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 4th டே வந்து வாட்ஸ்அப் பற்றி ஒரு பிஸ்னஸ் ஓனரோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவுட்ரீச் மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரே மெசேஜ் தான் சென்ட் பண்ணாதீங்க. கிட்ட ஒரு 100 ரீச் இருக்குது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 5 ரீச்க்கு ஒரே மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், அடுத்த 5 ரீச்க்கு ஒரே மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நீங்கள் மாற்றி மெசேஜ் சென்ட் பண்ணி தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆவீங்க. அண்ட் அது கூட வந்து உங்கள் ஃபேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுற சர்வீஸ் எல்லாத்தையுமே அதை சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நீங்கள் தர முடியும், உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ண முடியும், நீங்கள் எந்த சர்வீஸ் வேணால் இருக்கலாம், பெய்ட் அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், எந்த சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அப்படி சொல்லுங்கள். ஃபோனில் உங்கள் ஃபேஸை காட்டி சொல்லி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ்லேயே இதையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு 100 ரீச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 2 ரீச் அது கிளைண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே தான் கிடைக்கும். பட் நான் சொல்கிறேன் சும்மா. அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி நிறைய கற்றுக்கணும். கண்டிப்பாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் எஸ்எம்எம்ஐ பற்றி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எப்போ வரும் தெரியாது. பட் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ பை கைஸ்.